ஓம் மகா கணபதே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இது ஸ்ரீராம ஜெயம் சேனலில் 347வது வீடியோ. பார்த்து ஸ்ரீரங்கநாதரின் அருளை பெறுங்கள். இன்று நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது ஸ்ரீரங்கநாதர், ஸ்ரீரங்க நாயகி மற்றும் ஸ்ரீரங்கநாதர் கோயில் பற்றிய சிறப்பு தகவல்களை எல்லாம், அற்புதமான தகவல்கள், ரகசியமான தகவல்களை எல்லாம் நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். பூலோக வைகுண்டம், மத்தியரங்கம், போக மண்டபம் என அழைக்கப்பெறும் ஸ்ரீரங்கம் 108 திவ்ய தேசங்களில் முதன்மையானதாகும். ஸ்வயம் வியக்த சேத்திரங்களில் நைமிஷாரண்யம், தோத்தாத்ரி, புஷ்கர சேத்திரம், ஸ்ரீ முஷ்ணம், திரிவேங்கடம், சாலக்கிராமமலை, பத்ரி ஆகிய முக்கியமானதுமாகிய புண்ணிய சேத்திரம் ஸ்ரீரங்கமாகும். நாம் பூலோகத்தில் பிறந்தால், மனிதனாக பிறந்தால் ஸ்ரீரங்கநாதரை நோக்கி, அதாவது ஸ்ரீரங்க கோயிலில் இருக்கும் ஸ்ரீரங்கநாதரை தினமும் நினைத்து வழிபட்டாலே, ஸ்ரீரங்கா 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 என்று சொன்னாலே நமக்கு மோட்சம் கிடைக்குமா? ஏனெனில் இந்த மனித பிறப்பில் இந்த பூலோகத்தில் தான் நமக்கு முக்தி கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும். அதனால் நாம் இன்று இந்த ஸ்ரீரங்கநாதரை பற்றி மிகவும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இத்துணை பெருமை படைத்த ஸ்ரீரங்கத்தில் உறையும் அரங்கனை போற்றி 11 ஆழ்வார்கள், பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசையாழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், திருப்பானாழ்வார், திருமங்கையாழ்வார், தொண்டரடி பொடியாழ்வார், இவ்வாறு 11 ஆழ்வார்கள் பாசுரங்களை பாடியுள்ளனர். சுவாமி தேசிகன், அருணாச்சல கவிராயர், ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகள், முத்துசுவாமி தீட்சிதர் மற்றும் பல மகான்களும் அரங்கனை போற்றி கீர்த்தனைகள் இயற்றியுள்ளனர். சிலப்பதிகாரம் முதலான பழம்பெரும் காப்பியங்களில் அரங்கன் பெருமை பேசப்பட்டுள்ளது. ஆழ்வார்களில் முதன்மையானவரான நம்மாழ்வார் திருவாய்மொழி இயற்றியுள்ளார். பாருங்கள், அந்த திருவாய்மொழி வேதத்திற்கு சமமானதாகும். நம்மாழ்வார் 4 பிரபந்தங்கள் இயற்றியிருக்கிறார். 4மே 4 வேதத்திற்கு சமமாகும். அதனால் ஆழ்வார்களில் முதன்மையானவர் நம்மாழ்வார்தான். ஸ்ரீரங்கத்தில் உற்சவம் இல்லாத நாட்களே இல்லை எனலாம். குறிப்பாக தைத்தேர், சித்திரை தேர், பங்குனி உத்திர உற்சவம், சேர்த்தி உற்சவம், மாசி தெப்பம், ஊஞ்சல் உற்சவம், பவித்ரோற்சவம், ஜேஷ்டாபிஷேகம் ஆகியவை தவிர மிக சிறப்புற நடைபெறுகின்ற திரு அத்தியன உற்சவம் என அழைக்கப்பெறும் வைகுண்ட ஏகாதசி திருவிழா, அதாவது ரா10 பகல் 10. இந்த ரா10 பகல் 10 தான் 4000, அதாவது 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை பாடுவார்களாம் அரையர் சேவைகள். அதன் பிறகு நம்மாழ்வார் மோட்சம், திரு கைத்தல சேவை, வேடுபரி, அரையர் சேவை முக்கியமானவையாகும். கோயில் பிரகாரங்களாகிய 7 திருச்சுற்றுகளும் 7 லோகங்களாக உள்ளன. ஒன்று சத்தியலோகம், தபோலோகம், ஜனோலோகம், மகர்லோகம், ஸ்வர்கலோகம், புவர்லோகம், பூலோகம் அமைந்துள்ளதாக குறிப்புகள் தெரிவிக்கின்றன ஏடுகளில். திருவரங்கம் மதில்கள், சோலைகள் சூழப்பெற்றதும் மற்றும் காவிரி கொள்ளிடம் ஆகிய 2 நதிகளுக்கிடையே அமைந்துள்ளது எனலாம். அரங்கமா நகரின் பெருமை, அரங்கன் கோவில், மாட வீதிகள், வாசல்கள், தூண்கள், வாகனங்கள், சன்னதிகள், உற்சவ மூலவர் ஆகியோர் பற்றியும், உற்சவங்கள் பற்றியும், திருவரங்க செல்வன் ஸ்ரீ ரங்கநாதன் பற்றி ஆழ்வார்கள் அருளிச் செய்த பாசுரங்களையும் அதன் விளக்க உரையும் தான் நாம் இன்று, அதாவது இந்த பதிவிலிருந்து நாம் தொடர்ந்து கேட்க இருக்கிறோம். மிக புண்ணிய செயல்களை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். திருமங்கை ஆழ்வாரும் நம்மாழ்வாரும் நாயகி பாவனையில், அதாவது பரகால நாயகியாகவும், பெருமாளை நாயகியாகவும், பராங்குச நாயகியாகவும் தம்மை பாவித்து உள்ள முருகும் வகையில் பாசுரங்களை அமைத்துள்ளனர். பெரியாழ்வார் அரங்கன் மீதான பாசுரங்களை ஒரு தாய் ஸ்தானத்திலிருந்து பாடியுள்ளார். ஆண்டாள் நாச்சியார் அடைந்தால் அரங்கனையே மணவாளனாக அடைவேன் என்ற வைராக்கியத்துடன் மானிடர்க்கென்று பேச்சுப்படில் வாழையில்லேன் என்று பாடியதுடன் அரங்கனின் அழகை வர்ணிக்கும் வகையில் எண்ணரங்கத்தின் அமுதர், குழலழகர், வாயழகர், கண்ணழகர் என்று பாசுர வரிகளையும், அரங்கன் ராஜாவாக இருப்பவன் என்பதை விளக்கும் முகத்தான் செங்கோலுடைய திருவரங்க செல்வனார் என்ற வரிகளையுடைய பாசுரத்தையும் பாடியுள்ளார். திருப்பானாழ்வாரோ கண்ணனே அரங்கன் என்பதை கொண்டல் வண்ணனை
கோவலனாய் வெண்ணெய் உண்ட வாயன் என்று தொடங்கும் பாசுரத்திலும் திருவேங்கடத்தானே அரங்கன் என்பதை மந்தி பாய் வேங்கட மாமலை என்று தொடங்கும் பாசுரத்திலும் அரங்கனின் பாதம் முதல் கேசம் வரையிலான அழகை விவரித்து அமலானதி பிரான் என தொடங்கும் 10 பாசுரங்களில் அருளை செய்துள்ளார். அரங்கனை துயிலெழுப்பும் வகையில் தொண்டரடி பொடியாழ்வார் திருப்பள்ளி எழுச்சி என்ற 10 பாசுரங்களை பாடியுள்ளார். கருவில் கிடக்கும் போதே அரங்கனை கண்டேன் என்ற பொருள் பதியும் வகையில் அன்று கருவரங்கத்துள் கிடந்து கை தொழுதேன் கண்டேன் திருவரங்கமே யான் திசை என்று பொய்கையாழ்வாரும் பாசுரங்களை அருளை செய்துள்ளார். பகவானுக்கு ஜாதி பேதமில்லை என்பதை உணர்ந்து முகத்தான் ஏழை ஏதலன் கீழ் மகன் எண்ணாது அரங்கத்தம்மனே என்று திருமங்கையாழ்வாரும் அரங்கனை நினைத்து உருகி வடிக்கும் கண்ணீரை கைகளால் வாரி இறைத்து மாளாது என்பதாக கங்குலும் பகலும் திருவரங்கத்தாய் என்பது போன்ற பாசுரங்களால் நம்மாழ்வாரும் அரங்கனை போற்றி பாசுரங்களை அருளை செய்துள்ளனர். திருவரங்க பெருமாளின் பரிபூர்ண அனுகிரகத்தாலும் பெரியோர்களின் ஆசையாலும் நாம் இன்று இந்த திருவரங்கனின் பெருமைகளை பற்றி தொடர்ந்து கேட்போம். இந்த ஸ்ரீராம ஜெயம் சேனல் மிகவும் முக்கியமானது. பக்தி ஞானம் வைராகியம் வளர்த்து கொடுக்கக்கூடியது. உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் கொடுக்கக்கூடியது. அதனால் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பாருங்கள். ஆன்மீக நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். ஜெய் ஸ்ரீராம்.